கடந்த 20 மாசமாக நம்முடைய ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன். நான் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருந்தாலுமே அது மதுரை கோட்டத்துக்குள்ளதான் வருது. ஸோ அது விஷயமா நான் நம்முடைய கோட்டை மேலாளர் வந்து சந்திச்சிருந்தேன். நான் குறிப்பா வந்து நமக்கு ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியா போற ட்ரெயினும் சரி, ராமேஸ்வரத்திலிருந்து பனாரஸ் போற ட்ரெயின் பொறுத்த வரைக்குமே புதுக்கோட்டையில ஸ்டாப்பேஜ் கேட்டிருந்தேன். அதை அவங்க கொடுத்திருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு வந்தது. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சேன். நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க புதுக்கோட்டையில பொறுத்த வரைக்கும் திருவாப்பூரம் கருவேப்பலான் ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட 15-20 வருஷமான கோரிக்கை, அந்த மக்களுடைய கோரிக்கை அதுவே நிறைவேற்றப்பட்டு அதுக்குண்டான சாங்ஷன்ல வந்துருச்சு. ஆனா வந்து பணிகள் ஆரம்பிக்கல. அது நான் சில மாதங்களுக்கு முன்பு நான் இங்க திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவரை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற வருவாய் அதிகாரிகள், ரயில்வே அதிகாரிகள், அவங்க மூலியமா ஒரு அதே மாதிரி நெடுஞ்சாலை அதிகாரிகள் இதை வச்சு ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம். ரிவ்யூ மீட்டிங் மாதிரி வச்சிருந்தோம். போன வருஷம் அது ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தோம். அது போன மாசம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தோம். இனியும் காலதாமதம் செய்யாம சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆனா எப்போ ஆரம்பிக்க போறோம், நில கையகப்படுத்துறது இதெல்லாம் சம்பந்தமா அன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டம் அவர் முன்னிலையில் அந்த கூட்டம் நடந்தது. அது விஷயமா அவர்கிட்ட பேசியிருந்தேன். நான் அது இல்லாம உங்களுக்கு வந்து புதுக்கோட்டையில வந்து ஒரு அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தேன். நான் ஒரு போன வருஷம் நான் பண்ணியிருந்தேன். அப்போ சில நிறைய குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகள் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, அம்ருத் பாரத் அந்த திட்டத்தின்படி புதுக்கோட்டையில வந்து நவீன வசதிகளுடன் புதுப்பிச்சு ஒரு அங்க அமைக்கிற அந்த வேலைகள் நடக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. இருந்த போதிலும் ரயில்வே பயணிகளுடைய குறைந்தபட்சம், அதாவது தண்ணி வசதி, அங்க இருக்க கழிப்பறை வசதி, போதிய விளக்கு வெளிச்சம் இருக்கணும், இதெல்லாம் வந்து குறைந்தபடி இதெல்லாம் வந்து எந்த தாமதம் இருக்கக்கூடாது. அது உடனடியாக அதை நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி இப்போ போன வாரம் மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன். அங்க கழிப்பறை வசதி பொறுத்த வரைக்கும் ஓரளவு தண்ணி சப்ளை எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் தான் அன்னைக்கு இவங்க ரயில்வேஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தண்ணி சப்ளை வந்து எங்களுக்கு இங்க இல்லாதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம புதுக்கோட்டை மாநகராட்சி ஆணையர்கிட்ட பேசி அப்போ போன வருஷம் நான் அந்த தண்ணி சப்ளை வாட்டர் சப்ளை நான் வாங்கி கொடுத்தேன். நான் அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் அங்க தண்ணி வசதி இருந்தது. கழிப்பறைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு கழிப்பை தவிர மற்ற கழிப்பறை சுத்தமா இல்லாம இருந்தது. அதே நேரத்தில் வந்து பிளாட்ஃபார்ம்லயே பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி சப்ளை இங்க இல்லாம இருந்தது. அப்ப நான் கேட்கும் போது அந்த பிளாட்ஃபார்ம் மேல நடந்துட்டு தான் இருந்தது. பிளாட்ஃபார்ம் மேல நடந்துட்டு இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் வந்து டெம்பரரி என்னாச்சும் நீங்க தண்ணி வசதி கூட எது வைக்கணும்னு சொன்னதுன்னு உடனே ஒரு 2 நாளே வச்சுட்டாங்க. அங்க இருக்கிற கான்ட்ராக்ட் என்ன பண்ணாரு, 2 நாள்லயே நம்ம சொன்ன வேண்டுகோளுக்கு இது பண்ணி அவர் 2 நாளே அந்த வச்சுட்டாரு, அந்த இதெல்லாம் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் புதுக்கோட்டையில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அம்ருத் பாரத் அந்த திட்டத்தின்படி அவங்க அந்த பணிகளை விரைவுபடுத்தின யாருன்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில புதுக்கோட்டை கோட்டை மேலாளர் பொறுத்த வரைக்கும் அவரின் உத்தரவின் பேர்ல அந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இப்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் மாசம் அந்த புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் படி புதிய அந்த நவீன வசதிகளுடன் திறக்கப்படுங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. அதை என்னென்ன புதுசா அவங்க கொண்டு வந்திருக்காங்க, புதிய அந்த நவீன வசதிகள் பயணிகள் அவங்களுக்காண்டி என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் சில யோசனைகள் சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி என்னன்னா, உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் பொறுத்தது. அதாவது இன்னொன்று என்னன்னா, புதுக்கோட்டை வழியாக உங்களுக்கு மானாமதுரை வரைக்கும் ட்ரெயின் புதிய அந்த ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு புதிய ட்ரெயின் யாரும் இருக்கிற ட்ரெயின்ஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி வழியாக நமக்கு வந்து பழனிக்கு போற ட்ரெயினா இருக்கட்டும், இல்ல திருச்செந்தூர் போற ட்ரெயினா இருக்கட்டும், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் இருக்கிற ட்ரெயினை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். புதிய சில ட்ரெயின்கள் நான் கேட்டிருந்தேன். நான் அது சம்பந்தமான யாருக்குன்னு நான் கொடுத்த ரயில்வே துறை அமைச்சருக்கு நான் கொடுத்திருந்தேன். இவங்ககிட்டயும் நான் அந்த கோரிக்கையில் கொடுத்திருந்தேன். அதோடைய நிலைப்பாடு என்ன, அதுக்குண்டான பதில்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்ததுங்க. ஒரு திருப்திகரமா இருந்தது. கோட்டை மேலாளர் பொறுத்த வரைக்கும் சக அதிகாரிகள் மற்ற அந்த துறை சார்ந்த ஒவ்வொரு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அதை டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உதாரணம் பாத்தீங்கன்னா, இனாம்குளத்தூர்ல திருச்சி தொகுதிக்குள்ளதான் வருது. அங்க நம்ம கஜா புயல 2018 வந்து கஜா புயல்ல வந்து அங்க அந்த மின் கேபிள் எலக்ட்ரிசிட்டி கேபிள் துண்டிக்கப்பட்டு அங்க இருக்கிற இனாம்குளத்தூர் மத்திரம் கிடையாது சுத்தி இருக்கிற பல கிராமங்களுக்கு அந்த ஈபி இந்த ப்ராப்ளம் வரும்போது அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா, தற்சமயத்துக்கு அங்க விராலிமலை சப்ஸ்டேஷன் வந்து அங்க பவர் கொடுத்திருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட இப்ப 8 வருஷம் ஆச்சு. அங்க இருக்கிற மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க இனியும் வந்து நம்ம அந்த இனாம்குளத்தூருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பவர் சப்ளை கொடுக்கலாமோ கேட்டதுக்கு வந்து ரயில்வே இதுல வந்து அந்த ஈபி கேபிள் போகும். அவங்க ஈபி வந்து ரயில்வேக்காரங்க வந்து அதுக்கு என்ஓசி கொடுத்தாதான் நாங்க வேலையை செய்ய முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அது விஷயமா சொல்லியிருந்தாங்க. அவங்க உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அந்த மின்சாரத்துறை சார்ந்த அந்த அதிகாரிய எங்கிட்ட நீங்க அந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுக்க சொல்லுங்க, நாங்க உடனடியா பேசி அந்த என்ஓசியை கொடுத்துறோம். அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பழையபடி அந்த இனாம்குளத்தூர் அந்த அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி கிராம மக்களுக்கு
அவங்களுக்கு வந்து அந்த கேபிள் அந்த சப்ளை வந்து இவி சப்ளை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா இதாயிரும் உங்களுக்கு. இது போன்ற விஷயங்கள் நிறைய மக்கள் என் தொகுதி சார்ந்த முக்கியமான கோரிக்கை சம்பந்தமான விவாதம் நடந்தது. நல்ல திருப்திகரமா இருந்தது இன்னைக்கு கூட்டம். பொதுக்குழுக்கு முன்னாடி வேற ஏதாவது டிஸ்கஷன்ஸ் போகுதா அலையன்ஸ் சம்பந்தமாக? அதுக்குள்ளதான் இறுதி முடிவு எடுக்கணும்னு. ஆமா, முன்பாக நாங்க பொதுக்குழுல தான் இயக்க நிர்வாகிகள் அவங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கணும். அதை யாருக்கே சொன்னீங்க, பொதுக்குழுங்கிறது தேர்தல் கூட்டணி, இந்த கூட்டணி மாத்திரம் கிடையாது. பொதுவாக வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. பொதுவாக வந்து என்னன்னா இந்த புதாரம் பார்த்தீங்கன்னா மேகதாது பிரச்சனையை பற்றி விவாதிக்கப்படும். அது மும்முனை கொள்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை இப்போ நம்மளுக்கு அந்த குறுவை சாகுபடி, அது விஷயமா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இது போன்ற பல விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் விவாதிக்கப்பட்டு நம்மளுடைய கட்சி மதிமுக பொறுத்தவரைக்கும் என்ன நிலைப்பாடு எடுக்கணுங்கிறதெல்லாம் எடுக்கும். அதோடு சேர்ந்து இப்போ என்னன்னா நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ அந்த சென்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க, அதுல எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க, மக்களுடைய தீர்ப்பு எதன் அடிப்படையில் மக்கள் இந்த மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, அப்ப நம்ம கட்சி என்ன நிலைப்பாடு என்ன எடுக்கணும், இது போன்ற பல விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படும் பொழுது கூட்டணி சம்பந்தமாகவும் நிர்வாகிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது நம்முடைய தலைமை மதிமுக தலைமை அது முடிவெடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இயக்கத்தில் நிர்வாகியை நான் வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. சார், இப்போ அதுல மேகதாது விஷயங்கள்லாம் நீங்க விவாதிக்க போறீங்க. பட் அதுல ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஸ்டாண்டா வந்து ஈவன் பவர் ஷேர் பண்ணியிருக்காங்க காங்கிரஸோட. நவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, நாங்க அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் கர்நாடகா, நாங்க தமிழ்நாடோட தான் இருப்போம். இது என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுல கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க அதுல தெளிவா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது முதலமைச்சர் சகோதரர் விஜயா இருக்கட்டும், துறை சார்ந்த அமைச்சரா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவிரி குறுக்க அந்த மேகதாது அணை கட்டப்படக்கூடாது, அது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது, காவேரி நீர் மேலாண்மை அவங்களுடைய அந்த இதுக்கும் எதிரானதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கடந்த காலங்கள் இது மாதிரி இது பண்ணக்கூடாது. ஆனா கர்நாடக அரசாங்கம் நாங்க கண்டிப்பா நாங்க கட்டுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான அந்த டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கைக்கு உண்டான அதுவும் நாங்க அது உச்சநீதிமன்றமே அது உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு தான் ஒப்புதல் கொடுத்திருக்காங்களே தவிர நீங்க போய் அங்க மேகதாதுல அந்த அணை கட்டணங்கிறது அது ஒப்புதல் கொடுக்கல. ஆனா தவறான ஒரு சித்தரிப்புல அவங்க கண்டிப்பா ஆமா கண்டிப்பா. அதுக்கு என்னன்னா தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒன்றிய அரசுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்காரணத்து கொண்டும் அந்த டிபிஆர் தயார் செய்யறதுல டிபிஆர் தயாரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு எந்த வித ஒப்புதலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. யாருக்கு? ஒன்றிய அரசு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க காங்கிரஸ் பத்தி ஒரு நிலைப்பாடு கேட்டீங்க. தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கூட்டணி ஆட்சி. நீங்க சொல்ற மாதிரி நம்ம விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, நம்முடைய காங்கிரஸ் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை இயக்கங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனா என்னதான் பல இயக்கங்கள் இருந்தாலுமே தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு, அவங்க மேகதாது அணை கட்டப்படக்கூடாதுங்கிற அதுல தெளிவா இருக்கிறாங்க. அதுக்குள்ள அறிக்கையை கொடுத்திருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு அதுக்குள்ள ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. சார், இப்போ திமுக கூட்டணின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த சிபிஐ வந்து கூட்டணி மறுபடியும் நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்ற ஸ்டாண்டை எப்போ அவங்களுடைய நேஷனல் செக்ரட்டரியை மீட் பண்ணுறாரோ சிஎம், அப்போது அன்னைக்கு வந்து இங்கே ஸ்டேட் செக்ரட்டரியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சிபிஐ அலையன்ஸில் கிடையாதுன்றத. அப்படி என்ன திமுக கூட்டணி இருக்கா? நீங்கள் பொது உடைமை இயக்கங்களுடைய அவங்க சொல்கிற மாதிரி சிபிஐ பொறுத்த வரைக்கும் நாங்கள் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் இவங்க யாரையும் அறிவிச்சிட்டாங்க அவங்க. ஆனா வந்து கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில் திமுக தலைமையில கூட்டணியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருந்தாங்க. ஆனா முக்கியமான இயக்கங்கள் கிட்டத்தட்ட முக்கியமான இயக்கங்கள் பல இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் கூட்டணி வெளியே போயிட்டாங்க. ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது மொத்தம் அந்த கூட்டணி இல்லையங்கிறது அந்த கூட்டணி தலைமை தான் சொல்லணும். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியோடைய தலைமை, கட்சியோட தலைமை, நாங்க இந்த கூட்டணி நாங்க இருக்கிறோம் இல்ல வெளியே போறோங்கிறது அறிவிப்பு யாருக்கிட்ட இருந்து வர்றோம் நான் சொல்ல முடியாது இல்லையா. நான் எப்படி சொல்ல முடியும், நிர்வாகி எப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய இயக்க தலைவர் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர் தான் அந்த அறிவிப்பு கொடுக்க முடியும். அதுவுமே அவர் வந்து தன்னிச்சு அதை சொல்ல முடியாது. பொதுக்குழுல அத்தனை நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு, இப்போ பக்கத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் இருக்கிறாங்க, இங்க மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, அத்தனை பேரை வந்து பேசி கருத்துக்கள் சொல்லி அதன் அடிப்படையில் தலைவர் சொல்லலாமே தவிர சிபிஐ சொல்லியிருக்காங்கன்னா அந்த கருத்து நீங்க சிபிஐ கிட்ட கேட்கணும். நீங்க மொத்தத்தில் கூட்டணியே இல்லையாங்கிறது
அது யார்கிட்ட கேட்கணும்? திமுக கிட்ட, கூட்டணி தலைமை அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க புதிய அரசுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுப்போன்ற நீங்க வெளியே போறது உள்ள போறதுங்கிற ஸ்டாண்டுக்கு அதுக்குள்ள போல நான் திமுக கூட்டணியே ஒண்ணு இல்லன்னு அவர் சொல்லும் போது அது சரியா தப்பான்னு கேக்குறேன். யார் சொல்றது? அது நீங்க அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். வீரபாண்டி அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் மதிக்கின்ற ஒரு புது உடைமை இயக்க தலைவர், ரொம்ப ஒரு கண்ணியமானவர். அந்த கருத்து அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவங்க இயக்கம் வெளியே போயிருக்கு, அது சொல்லியிருக்காரு. கூட்டணியே இல்லைங்கிறது 2 பேரும் சொல்லியிருக்காங்க. நீங்க சிபிஎம் உடைய தலைவர் அண்ணன் சண்முகன் அவரும் அதான் சொல்லியிருக்கிறாரு, இவரும் சொல்லியிருக்காரு. ஆனா எப்படி நீங்க வேணா வெளியே போகலாம், கூட்டணியே இல்லைங்கிறது எப்படி நீங்க சொல்லலாங்கிற உங்களுடைய கேள்வி. இதுக்கு உண்டான பதில் அந்த 2 அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. சார், புதிய அரசுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுப்போம்ன்ற மாதிரி டென்ஷன், நோ டென்ஷன். புதிய அரசுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுப்போம்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப மின்வெட்டு இந்த விவகாரத்துல எல்லாம் திமுக தான் பின்னர் இருந்து இந்த போராட்டங்களை தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆளும் அமைச்சர்கள் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது 2 விஷயமா பாக்குறேன். என்னன்னா ஒன்னு இந்த மின்சார தட்டுப்பாடு அங்கங்க இபி இந்த பவர் கட்ல நடந்துட்டு இருக்கு, நம்ம மறுக்கிறது கிடையாது. நான் அதனால ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னென்ன காரணங்கள், இல்ல மின்சார உற்பத்தியில ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அந்த மெயின்டெனன்ஸ் பராமரிப்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை நீங்க கண்டிப்பா அரசாங்கம் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதை ஆய்வு பண்ணணும். அவர் அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். சில இடங்கள் குறிப்பா ஆவடியிலயும், சென்னை ஆவடியிலயும் பெரம்பூர்லயும் அங்க ஃபியூஸை திருடி இருக்காங்க, கேபிள் ஒரு இடத்துல கட் பண்ணி இருக்காங்க. இது போன்ற விஷயம் நடக்கும் போதோ இதுல ஏதாவது அங்கங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைய இனிய பூதாதாரமாக்குறதுக்கு சில சக்திகள் ஏதாவது முயற்சிக்காங்கிறது அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும், மறுக்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்தத்துல மின்சாரம் ஒரு தடையில்லா மின்சாரம்ங்கிறது முக்கியமான விஷயம். அது விவசாயிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், கண்டிப்பா அரசாங்கம் இதுல காலதாமதம் செய்யாம அந்த உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனா ஒன்னே சொல்லிடுறேங்க, மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அதாவது ரொம்பவும் ஒரு பல பிரச்சனை இருக்கிற இரு துறைகள் தமிழ்நாடு சொன்னா 2 சொல்லுவோம். யாரு எது சொன்னாலும் மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையும். இது கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கிற பிரச்சனைகள். நீங்க ஒரு 4 வருஷத்துலயோ 5 வருஷத்துல இதே தான் முந்தைய திமுக அரசு இருக்கும் போதும் பத்திரிகையாளர் சந்திப்புல நான் சொல்லியிருந்தேன். நான் இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள், நிதி பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, இதெல்லாம் பல பிரச்சனைகள். இது ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துல நம்ம சரி செய்ய முடியாது. அதனால வர பல பிரச்சனைகள் சொல்லியிருந்தேன். இப்பயுமே நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தாவேக அரசு வந்திருக்குன்னா 1 மாசம் ஆயிருக்கு. நீங்க இது இந்த பிரச்சனை நம்ம சொல்றோம், உற்பத்தியில பிரச்சனையா இல்ல பராமரிப்பு பிரச்சனையா, அதையும் பார்க்கணும். அதே வேளையில ஒரு சீர்திருத்தம் தேவை. ஒரு என்ன நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த 20 வருடங்களாக அந்த டிரான்ஸ்பார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாத்தாம இருந்திருக்கிறாங்க. போன ஆட்சியில கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான டிரான்ஸ்பார்மர்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. பட் செயல்பாட்டுக்கு நீ அது வரல. கிட்டத்தட்ட 20 வருஷமா டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்கட்டும், இல்ல நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதெல்லாம் மாத்தாம புதுப்பிக்காம எப்படி பிரச்சனை மாறும் உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு அரசுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முந்தைய பல அரசுகள் செஞ்ச தவறுகள், காலதாமதம், இதனால வர பிரச்சனையை நான் பாக்குறேன்.